ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் உங்கள் வீட்டோட இந்த மந்தோட இபி பில்லு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத வாட்ஸ்அப் மூலமாகவே எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி அந்த அமௌண்ட்டை வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வாட்ஸ்அப் சர்வீஸ் மொபைல் நம்பரை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 7845252525 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் பிடிச்ச நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சேவ் பண்ணிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த கான்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சேவ் பண்ண விருப்பம் இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி கீழே உள்ள அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் வரும். இதில் அந்த நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கான்டாக்ட் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் சேட் ஓப்பன் ஆனதும் இதில் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் வந்திருக்கும். வெல்கம் டு நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் சர்வீஸ்னு. ஒருவேளை உங்களுக்கு தமிழில் இந்த ரிப்ளைலாம் வரணும் அப்படின்னா டி அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் கொடுங்க. அடுத்தடுத்து வர ரிப்ளை உங்களுக்கு தமிழில் வரும். அடுத்து இந்த ரிப்ளை மெசேஜில் செலக்ட் டிபார்ட்மெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் டிபார்ட்மெண்ட் அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் செலக்ட் சர்வீஸில் இபி பில் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் வந்திருக்கும். என்டர் கன்சியூமர் நம்பர்னு. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட கன்சியூமர் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது உங்கள் இபி நம்பர் 11 டிஜிட் இருக்கும். அந்த இபி நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரிப்ளை மெசேஜ் வந்திருக்கு. வி ஆர் ஃபேச்சிங் யுவர் பில்லுன்னு. அதாவது நீங்கள் கொடுத்த இபி நம்பருக்கு எவ்வளோ பில் அமௌண்ட் வந்திருக்குன்னு இதில் கால்குலேட் பண்ணும். அந்த பில் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை ஒரு இமேஜ் ஃபைலாகவே வந்துடும். இந்த இமேஜ் ஃபைலில் கன்சியூமர் நேம் இருக்கும், நீங்கள் கொடுத்த இபி நம்பர் இருக்கும், ஸோ எவ்வளோ பில் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி இந்த பில் அமௌண்ட்டை எந்த டேட்டுக்குள்ளே கட்டணும், டியூ டேட் எல்லாமே இருக்கும். நீங்கள் பில் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணணுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கீழே வந்திருக்க ரிப்ளையில் நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ண போகிறீங்கன்னா கீழே வந்திருக்க ரிப்ளை மெசேஜில் பே நோ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிப்ளை மெசேஜ் வந்திருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து செலக்ட் ஒரு பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் எது வழியாக பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து பேமெண்ட் லிங்க் வந்துடும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இது 5 நிமிஷம் தான் வேலிடிட்டி உண்டு. 5 நிமிஷத்துக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் எக்ஸ்பிரி ஆயிரும். அந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எந்த ஆப்பு கொடுத்தீங்களோ அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். நான் கூகுள் பே கொடுத்ததால டேரெக்டாக கூகுள் பே ஓப்பன் ஆகிட்டு, ஸோ நான் இப்போ கூகுள் பே மூலமாக அந்த இபி பில்லை மட்டும் பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி பேமெண்ட் ரிசிப்ட்டு பிடிஎஃப் ஃபைலாகவே ரிப்ளை வந்துடும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் இபி பில் ரிசிப்ட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும். இதே மாதிரி உங்கள் வீட்டோட இபி பில் அமௌண்ட்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட யாரோட இபி பில் அமௌண்ட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதை ஆன்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம்.